Hello everyone, welcome to Nihira Techiees. In this part, let's talk about data transfer. அதாவது ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது அதான் நம்ம இந்த பார்ட்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்குலரில் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பேரண்ட் டு சைல்டு, அதாவது பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன், அதாவது பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சைல்டு காம்பனண்ட் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட் காம்போனன்ட்ல இருந்து சைல்டு காம்போனன்ட்டுக்கு எப்படி டேட்டா பாஸ் பண்றது அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ல ஒரு பேரண்ட் காம்போனன்ட்டுக்கு ஆப் காம்போனன்ட் இருக்கு, ஒரு சைல்டு காம்போனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா நான் சைல்டு நேம் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த காம்போனன்ட்டை நம்ம ஆப் காம்போனன்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சைல்டு ஒர்க்ஸ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் காம்போனன்ட், அதாவது ஆப் காம்போனன்ட்ல ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் 13. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம சைல்டு காம்பனண்ட் வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் ஐட்டம்ங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாவை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எரர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ண டேட்டா வந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டேட்டா வந்து சைல்டு காம்பனண்ட்டில் நம்ம என்ன ஹேண்டில் பண்ணல. ஸோ சைல்டு காம்பனண்ட்டில் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படின்ட்டு ஒரு டெக்கரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு ஐட்டம். ஸோ இனிஷியல் வேல்யூ எம்டியான ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் இந்த வேல்யூவை நம்மளோட சைல்டு காம்பனண்ட்ல பைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் ஆங்குலர் 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட்ல போயிட்டு வேல்யூவை மாத்துறோம். ஆங்குலர் 13 டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி நான் நேம் கொடுத்துருக்கேன். இது நம்ம சேஞ்ச் பண்றது ஆப் காம்பனண்ட், ஐ மீன் பேரண்ட் காம்பனண்ட். இப்போ பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு காம்பனண்ட்ல போயிட்டு ஆங்குலர் 13 டுட்டோரியல் அப்படின்ட்டு அப்டேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக டேட்டாவை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதே ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட்ல இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். டைப் டெக்ஸ்ட், ஐடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்னு வச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டன்ல ஈவெண்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஐடியில இருந்து வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் காம்பனண்ட்ல தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சைல்டு காம்பனண்ட். ஸோ இதில் வந்து நான் சம் வேல்யூ என்டர் பண்ணுறேன். டெஸ்ட்னு டைப் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தேன்னா அந்த வேல்யூ அப்படியே சைல்டு காம்பனண்ட்ல போயிட்டு நமக்கு பைண்ட் ஆயிடுது. ஸோ இதில் என்ன கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் தூக்கிடுறேன். ஜஸ்ட் ஆப் காம்பனண்ட் மட்டும் இருக்கட்டும். ஓகே, டெஸ்ட் டேட்டான்னு கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுத்தேன்னா
அப்டேட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்ல இருந்து ஐ மீன் பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். லைக் இப்போ ஐட்டம்ங்கிற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஐட்டம் 2 அப்படின்ட்டு வேல்யூ பாஸ் பண்ணனா கூட நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஜஸ்ட் ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சேம் டேட்டாவை தான் யூஸ் பண்ணுறேன். டேட்டாங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐட்டம் ஒன்றுன்ட்டு நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஐட்டம் ஒன்று நாங்கள் கொடுத்தேன்னா அதை கண்டிப்பாக நான் சைல்டு காம்பனண்ட்டில் போயிட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ சேம் தான், நம்ம இங்கே ஏற்கனவே இன்புட்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா தான் நம்ம கொடுத்துருக்கனால சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐட்டம் ஒன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ எரர் தான் வராது. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம இன்னொரு காம்பனண்ட் கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி பண்ணனா பண்ணலாம். பட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எத்தனை பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி நம்மளோட காம்பனண்ட்டில் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் அந்த பேரண்ட் காம்பனண்ட்டில் இப்போ வந்து வேல்யூ இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்னென்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணணுமோ நம்ம பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹோப்லி உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக இருக்க நம்புறேன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக நீங்கள் ஈவன் ஒரு பேஸ் லெவல் அப்ளிகேஷன் பண்ணால் கூட கண்டிப்பாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைல்டு காம்பனண்ட்லேருந்து எப்படி டேட்டாவை பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.